கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் மைண்ட் செட் பண்ணிட்டாங்க, உனக்கு டைவர்ஸ் கன்ஃபார்ம். ஏன்னா ராசியில் ராகு வருகிறார். ராகு வீட்டுக்குள்ள வர்றதும் நீங்களே கிணத்துக்குள்ள போய் விழுவுறதும் ரெண்டும் ஒன்று. இவர் எப்படி உங்களை கெடுப்பாருன்னா உங்க கையை வச்சே உங்களை கெடுப்பாரு. உங்களுக்கு சிற்றின்ப ஆசை வரும். ராகு ஸ்டைலே என்னன்னா ஓட விட்டு சுடுறதுமாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை குடிக்க விட்டு படுக்க விடுறது தான். உங்களையே தப்பு பண்ண வைப்பாரு. நமக்கே பொழப்பு இல்லை, ஒரு பொண்டாட்டியே முடியல, ஒருத்தனுக்கு அவனுக்கு 9 கேக்குதான். முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய். உனக்கு அது முதல் கனவாக இருந்தால் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி 3-4 கனவு கட்ட நீ ஒவ்வொரு கனவாக இப்போ தான் எந்திரிச்சு வரும். இது நம்ம 10ஆம் பெரிய ஆட்டோகிராஃபு சார். பாத சனியாக சனி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நிறைய அலைச்சல் புலப்பாரு. 2ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது வெட்டியாக டைம் வேஸ்ட் ஆகும். டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க, உங்கள் பொழப்பு ஃபுல்லாக கெட்டு போகும். ஏன்னா அதுதான் ராகு ஸ்டைல், சனி ஸ்டைல். நம்ம கையாலேயே நம்ம டைம் வருவியா, இனிமே வருவியா, அந்த மாதிரி. ஏற்கனவே ராகு உடம்புல உட்காந்துட்டு உங்களுக்கும் சித்தராக என்ன கனெக்ஷன் டெய்லி திட்டு விழுவுது. இதில் குழந்தை வேற ஓகே தேவையில்லை. பெண் சகவாசத்தெல்லாம் உருவாக்குவார். இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தேன், ஹாய் நினைச்சேன், அந்த பிள்ளைய எனக்கு ஹாய் நினைச்சது, அது ஹாய் நினைப்பில் உங்களுக்கு விஷம் வச்சிருக்கு, கொஞ்ச நேரத்தில் உங்களை மாட்டி விட்டு. பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்களே வேணாம். அப்போ நம்ம ஆண்கள்கிட்ட மட்டும் முரட்டு பேச்சுலராக இருக்கணும். முரட்டு சிங்கிளாக இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி வரப்போகிறது. இந்த குரு பெயர்ச்சி வருகின்ற மே 14ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷத்தும் ஒவ்வொரு ராசிக்கு செல்வார். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ராசியிலே 365 நாட்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய ராசி. இந்த சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து அடுத்து புதனுடைய வீடாகப்பட்ட மிதுன ராசிக்கு செல்லுகிறார். இந்த மிதுனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்லுகிறார். இந்த மிதுனம் அப்படிங்கிற வீட்டில் குரு பகவான் 1 வருட காலம் சஞ்சரிப்பார். மே 14 துவங்கிய இந்த குரு பகவானுடைய பிரயாணம் அடுத்த வருடம் மே 14 வரை இதே புதனுடைய வீட்டில் நிலைத்திருக்கும். புதன் அப்படின்னாலே டிஜிட்டல் கார்டுன்னு பேர். இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒளி மற்றும் ஒளி அமைப்பை சார்ந்த ஒரு மீடியா, நுண்ணறிவு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புதனுடைய வீடு. புதன்னாலே வித்யாகாரகன்னு பேர். படிப்பு சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட் உடையவர் புதன். அந்த வீட்டில் குரு பகவானும் அதே மாதிரி தான், அதே கேரக்டர் தான். படிப்பு இந்த மாதிரி இது எக்ஸ்போசர் எல்லாம் உடையவர் தான் அந்த குரு. அந்த குரு புதனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது நிறைய குழந்தைகள் படிக்க போகிறாங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். இந்த வருடமே ஒரு அறிவின் வருடமாக கருதப்படுகிறது. குரு பயிற்சி இந்த வருடம் நடக்கின்ற இந்த ஒரு பொன்னான தினத்திற்காக உலகமே ஏங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த குரு வந்தாதான், ஒரு கல்யாணம் ஆனால் கூட குருபலம் வந்தாச்சா, குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் குருபலம் இருக்கா, ஒரு வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் குருபலம் இருக்கிறதா என்று கேட்டுத்தான் பழக்கம். எல்லாருக்குமே குரு என்பது ஒரு சுபகாரியங்களை செய்வதற்கான ஒரு கடவுளாக அவர் கருதப்படுகிறார். தேவகுரு பிரகஸ்பதி என்பவர் பொன்னார் மேனியன் எனக்கூடிய தங்கமாக கருதப்படுகிறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது உலக அளவில் உற்று நோக்கப்படுகிறது. காரணம், குரு வந்தாதான் கல்யாணம் ஆகும், குரு வந்தாதான் எந்த நல்ல விஷயமும் நடக்குங்கிறதுல எல்லாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. ஜோதிட சாஸ்திரத்திலே 2 விதமான பயிற்சிகள், ஒன்று சனி பயிற்சி, ஒன்று குரு பயிற்சி. சனியை வில்லன் பயிற்சி மாதிரியும் குருவை ஹீரோ பயிற்சி மாதிரியும் நம்ம பார்த்தே பழகிட்டோம். அவ்வகையில் மே 14ஆம் தேதி நடக்கின்ற இந்த குரு பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சியாக கருதப்படுகிறது. யார் யார் ராசிக்கெல்லாம் குரு பகவான் குபேர வளங்களை அள்ளித்தரப்போகிறார், யார் யார் ராசிக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாரெல்லாம் சிறப்பாக வெளிநாடு செல்ல போகிறார்கள் போன்றவற்றெல்லாம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் என்னன்னு சொல்கிறது, இதை நீங்கள் இப்போ கேட்கணுன்னு இருக்கு. அதுதான் கும்பராசிக்கு என்றைக்குமே ஒரு நல்லதோ கெட்டதோ அது கடவுள் நம்ம காதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். இங்கே பாரு சொல்லிட்டேன், டெய்லி சொல்லுவார். நான் கடங்காரெல்லாம் ஃபோன் பண்ணுவான், இஎம்ஐ முடியறதுக்கு 4 நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது, 1 நாள், கட்டுறேன்டா இருறா, அரை மணி நேரம் இருக்குது, கடைசி வரைக்கும் உங்கள் இஎம்ஐ வாங்கிட்டு தான் விடுவான். அந்த மாதிரி தான் ராகு என்ன பண்ணுற, வர்றதுக்கு முன்னாடியே நான் வரப்போகிறேன், சரிடா நான் வரப்போகிறேன், மே 19 வரதுக்கு முன்னாடி இந்த பதிவை மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 தடவை பார்த்துருப்பீங்க. உங்கள் மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இந்த ஓனா இருக்குது தெரியுமா,
இந்த ஓனா என்ன பண்ணும், பூனை என்ன பண்ணும், இந்த ஓனானை போய் பிடிச்சிரும், பிடிச்சி வாழை பிடிச்சி இழுத்துட்டு வரும், இழுத்துட்டு வந்து காலுக்கு அடியில் வச்சுக்குவோம் இந்த பூனை. ஃபஸ்ட் டைம் இந்த காலை எடுத்தோன்னே இந்த ஓனை அப்படியே ஓடும், வேக வேகமாக ஓடும். ஆஹா பூனை விட்டுருச்சுரா அப்படின்னு ஓடி போனோன்னு போய் பிடிச்சி இழுத்துட்டு வரும், இழுத்துட்டு வந்து கால் கடியில் வச்சுக்கும், வச்சுட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கும். ஓனானு இப்படி பார்த்துட்டே இருக்கும், என்ன நம்மளுக்கு என்ன கொல்ல போகிறானா, இவன் என்ன செய்ய போகிறான், எதுக்கு ரொம்ப நேரமாக வச்சுக்கிட்டே இருக்கான். திரும்ப காலை எடுத்தோடனே அந்த ஓனா ஓடினோடனே பிடிச்சி இழுத்துட்டு வரும், இழுத்துட்டு வந்து திரும்ப வச்சுக்கும். இப்போ 3வது டைம் என்ன பண்ணுவோம், இந்த பூனை காலை எடுத்துரும், ஆனால் அந்த ஓனா ஓடாது. ஏன்னா அதுக்கு தெரியும் எப்படி நம்ம ஓடணுன்னு பிடிச்சி இழுத்துட்டு வருவான். அதுக்கு நான் இங்கேயே போய் தியாகம் பண்ணிக்கிறேன், ஆத்ம தியாகம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்களாம் மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. உனக்கு டைவர்ஸ் கன்ஃபார்ம், ஏன்னா ராசியில் ராகு வருகிறார். கேட்டு 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 ஓகேடா நான் ரெடிடா, ப்ரிப்பேர் ஆகிட்டேன், மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் ஆகிட்டேன், கமான் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. ராசியில் ராகு பகவான், இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நல்ல குடும்பத்துக்குள்ளே நல்ல பாம்பு பூந்த கதை. ராகு வீட்டுக்குள்ளே வர்றதும் நீங்களே கிணத்துக்குள்ளே போய் விழுவுறதும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இவர் எப்படி உங்களை கெடுப்பாருன்னா, உங்கள் கையை வச்சே உங்களை கெடுப்பார். உங்களுக்கு சிற்றின்ப ஆசை வரும். இப்போ தான் பிள்ளை இல்லாத வீட்டில் அந்த மாதிரி தான், உங்களுக்கு சும்மா இருக்க முடியாது. நீங்கள் இப்போ தான் ஃபன் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதையாவது பண்ணுவீங்க. டெய்லி 6 மணி ஆனால் ஆட்டோ ஓடாது, ஏன்னா வெறுப்போட உச்சக்கடத்துக்கு போயிடுவீங்க. ஏன்னா பிஸ்னஸ் நல்லா போனால் வீட்டில் கேட்க மாட்டாங்க, பிஸ்னஸ் தான் போவாதே. அப்போ வீட்டில் டெய்லி என்ன பண்ணுவாங்க, நீலாம் எதுக்கு இருக்கிற. அப்போ இந்த டார்ச்சர் தாங்காமல் வெளியே வந்து நிறைய பேர் தீர்த்த வரி ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸ்டார்ட் பண்ணால் அது ஓடும் 1.5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக லிவர் ஃபெயிலியர் ஆகி போய் படுத்துக்குவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ராகு ஸ்டைலே என்னென்னா ஓட விட்டு சுடுறதுமாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை குடிக்க விட்டு படுக்க விடுறது தான். உங்களையே தப்பு பண்ண வைப்பார். இதாச்சும் பரவாயில்ல, இதெல்லாம் நம்மளை மாதிரி எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு போய் படுத்துக்குவாங்க. கொஞ்சம் பெரிய மக்கள்லாம் இருக்காங்கல்ல, எளிய மக்கள் பெரிய மக்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, கேட்குது இந்த சோக்கு கேட்குதுப்பாங்கல்ல, இந்த சோக்கு கேட்குதுல்ல, நமக்கே பொழப்பு இல்லை, ஒரு பொண்டாட்டியே முடியல, ஒருத்தனுக்கு அவனுக்கு 9 கேட்குதான், இந்த மாதிரி தான். அப்போ என்ன ஆகும்னா, இவ்வளோ மோசமாக சொன்னால் அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆள்னு பாருங்கள். உங்களுக்கு கிறுக்கு பிடிக்க வச்சு ஒரு நாள் முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய், உனக்கு அது முதல் கனவாக இருந்தால் பரவாயில்ல, அதுக்கு முன்னே 3-4 கனவு கண்டனி, ஒவ்வொரு கனவாக இப்போ தான் எந்திரிச்சு வரும். இது நம்ம 10ஆம் பெரிய ஆட்டோகிராஃபு சார் இவர், அந்த மாதிரி தான். 2வது அப்போ 2ல் சனி வருகிறார். பாத சனியாக சனி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து நிறைய அலைச்சல் பொழப்பாக இருக்கும். காலையிலேருந்து வந்து உக்காந்துருக்காங்க, இன்றைக்கி சவாரி இருக்கா இல்லையா, இருக்குப்பா, எப்போ இருக்குது சரி, சவாரி இருக்கா இல்லையா, இருக்குது, எப்போ இருக்குது ஓ இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா இருக்குது, வெயிட் பண்ணு. இப்படியே மத்தியானம் ஆயிடுச்சுப்பா, நீ எப்போப்பா வீட்டுக்கு போவப்பா. 2ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது வெட்டியாக டைம் வேஸ்ட் ஆகும். சில பேர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலேருந்து வந்து நீ ஒரு ஆளுன்னு உன் வீட்டுக்கு வந்த பார்த்தியா, அந்த மாதிரி தான் வேதனைப்படணும். டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க, உங்கள் பொழப்பு ஃபுல்லாக கெட்டு போவோம். ஏன்னா அதுதான் ராகு ஸ்டைல், சனி ஸ்டைல். நம்ம கையாலேயே நம்ம டைம், வருவியா இனிமே வருவியா, அந்த மாதிரி. 5லே குரு இருக்கிறார், கன்ஃபார்ம் இந்த கொடூரத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அதான் அதில் ஒரு ஆச்சரியம். 5ஆம் வீட்டிலே குரு பகவான், ஏற்கனவே ராகு உடம்புல உட்காந்துட்டு உங்களுக்கும் சித்தராக என்ன கனெக்ஷன் டெய்லி திட்டு விழுவுது, இதில் குழந்தை வேற ஓகேரும். அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை ஓகே ஆக போது 2லிருந்து பணவரவு கிடைக்கும். ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய ராகு நேர விரயத்தை உண்டாக்குவார், தேவையில்லை பெண் சகவாசத்தெல்லாம் உருவாக்குவார். இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தேன், ஹாய்னு அனுப்பிச்சேன், அந்த பிள்ளையும் எனக்கு ஹாய்னு அனுப்பிச்சிது, அது ஹாய்னு அனுப்பலை, உங்களுக்கு விஷம் வச்சிருக்கு, கொஞ்சம் நேரத்தில் உங்களை மாட்டி விட்ரும். ஸோ அப்போது நீங்கள் டிஜிட்டல் ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க. சில பேர்லாம் போட்டு அனுப்புறது எல்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அடுத்த நாள் எப்போம்ல எல்லாத்தையும் ஒளிபரப்பு பண்ணி விட்ருவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஆபத்தான நேரம், மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ராகுட்ட தீர்த்தவாரி வேண்டாம். பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்களே வேணாம்.
அப்போ நம்ம ஆண்கள்கிட்ட மட்டும் முரட்டு பேச்சுலராக இருக்கணும். முரட்டு சிங்கிளாக இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா, ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கி இருக்கிறோம். மலேசியா வாழ் நண்பர்கள் என்னை புக் பண்ணிக்கலாம். டைரக்ட் கன்சல்டேஷன் நேரிலே வந்து என்னை சந்திக்கலாம். யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் இல்லங்களுக்கே சென்று பூஜைகள் செய்து தருகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.